ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பேடிஎம் ஆப்பில் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இல்லாட்டி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ், இங்கே இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ இங்கேயே வந்து நீங்கள் ஒன் வே ஃப்ளைட் டிக்கெட்டும் புக் பண்ணலாம், ரவுண்ட் ட்ரிப்பும் புக் பண்ணலாம். ஓகே, போத் ஒன் வே அண்ட் டூ வே ட்ரெயின் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறது தான் சேம் வே தான். நம்ம வந்து எப்படி ரவுண்ட் ட்ரிப் புக் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். இங்கே மேலே வந்து ரவுண்ட் ட்ரிப் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரம் மெட்ராஸ் இல்லை உங்களுக்கு எந்த ஸ்டேட்லேருந்து சிட்டிலேருந்து போகணுமோ அந்த சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டூவில் வந்து எந்த கண்ட்ரி போகணுமோ இல்லை எந்த சிட்டி போகணுமோ அந்த சிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே சென்னை டு பேங்காக்குன்னு போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த பிளேஸ்லேருந்து டிபார்ச்சர் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த சிட்டியை வந்து இங்கே டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சென்னைன்னு போடுறேன். சென்னை தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து எந்த டெஸ்டினேஷன் நீங்கள் வந்து போக போகிறீங்களோ அந்த டெஸ்டினேஷன் வந்து இங்கே டைப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பேங்காக்குன்னு போடுறேன். ஓகே, இதில் வந்து என்ன ஸ்டேஷன் உங்களுக்கு வேண்டுமோ அந்த ஸ்டேஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் என்ன ஏர்போர்ட் வேணுமோ அது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரம் அண்ட் டூ பிளேஸஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிபார்ச்சர் டேட் வந்து நீங்கள் வந்து இங்கே செகண்டாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டேட் இப்போ நீங்கள் ரவுண்ட் ட்ரிப் வந்து செலக்ட் பண்ணதுனால எந்த டேட்டில் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஃப்ளைட் ப்ரைஸ் டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து வியூ ஆகும். க்ரீன் கலராக வியூ ஆகிற ப்ரைஸஸ்லாம் வந்து மற்ற டேட்ஸ் ப்ரைஸஸை விட கொஞ்சம் லோவாக இருக்கும். இப்போ நான் இந்த February 22 ரிட்டர்ன் டேட் வந்து 26 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வந்து டேஸ் வியூ ஆகும். நீங்கள் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டேட்ஸ் அண்ட் டேஸ் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். டேட் செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் நம்பர் ஆஃப் ட்ராவல்ஸ் இங்கே போய்ட்டு உங்களுக்கு வந்து எத்தனை பேர் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்களோ எத்தனை டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அடல்ட்னால் 12+ இயர்ஸ் இருக்கிற எல்லாருமே அடல்ட்ஸ் தான். ஸோ 15 இயர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அடல்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும். உங்கள் கூட சில்ட்ரன்ஸ் இருந்தால் சில்ட்ரன்ஸ் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். பேபிஸ் இருந்தால் பேபி செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 அடல்ட்ஸ் 1 சில்ட்ரன் 1 பேபி செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து நீங்கள் கிளாஸஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எக்கனாமி, ப்ரீமியம் அண்ட் பிஸ்னஸ். இந்த கிளாஸஸ் பேஸ் பண்ணி டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். தென் ட்ராவலர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன், டன் கொடுத்துடலாம். ஓகே, இதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் யாராச்சும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து 600 ருபீஸ் வந்து டிக்கெட்ஸ் ப்ரைஸ்லேருந்து ஆஃப் ஆகும், கட் ஆகும். ஓகே, இங்கே வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும். நோ ஷோ நான் ஸ்டாப் ஃப்ளைட்ஸ் ஒன்லி செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரம் டு டெஸ்டினேஷனுக்கு வந்து ஃப்ளைட்ஸ் வந்து எங்கேயுமே வந்து ஸ்டாப் ஆகாமல் பாயிண்ட் டு பாயிண்ட் போகிற ஃப்ளைட்ஸ் மட்டும் உங்களுக்கு வியூ ஆகும். தான் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளைட்ஸ் வந்து இன் பிட்வீனில் ஏதாவது ஒரு ஏர்போர்ட்ஸில் வந்து லே ஓவர்னால் என்னென்னா இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைமில் வந்து அந்த ஃப்ளைட் வந்து இன் பிட்வீனில் இருக்க ஒரு ஏர்போர்ட்டில் வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்ணும். ஒரு 2 to 3 hours இல்லைனா வந்து அதுக்கு மேலேயும் கூட அந்த ஃப்ளைட்டை வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க. இதே நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் போகிற டெஸ்டினேஷனுக்கு ஃப்ளைட் போயிடும். நீங்கள் சர்ச் ஃப்ளைட்ஸ் கொடுத்துக்கலாம். சர்ச் ஃப்ளைட்ஸ் கொடுத்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகி உங்களுக்கு ஃப்ளைட்ஸ் வந்து வியூ ஆகும்.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போத் போகிறதுக்கும் ரிட்டர்ன் வரத்துக்கும் ஃப்ளைட்ஸ் வந்து டைமிங்கோட உங்களுக்கு வந்து வியூ ஆகும். வித் வந்து டோட்டல் ப்ரைஸ், ஃப்ளைட் ஃபேர்ஸ். உங்களுக்கு வந்து என்ன டைம் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த டைம் உள்ள ஃப்ளைட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கண்டினியூ கொடுக்கணும். ஜஸ்ட்டு இது வந்து ஃப்ரம் டு போகிற டெஸ்டினேஷன் ப்ளேஸ்க்கான டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ரிட்டர்ன் வரதுக்கான டீட்டெயில்ஸ். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து 7 kgs. அதாவது நீங்கள் கொண்டு போகிற பேக் வந்து 7 kgs வரைக்கும் உங்களுக்கு கையில் கொண்டு போய்க்கலாம். அதாவது கேபின் பேக், அதாவது கேபின் பேக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து அதுக்கு உங்கள் கையோடு வச்சுக்கலாம். அது வந்து 7 kgs மேலே இருந்தால் அதை வந்து லக்கேஜ் பேக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் ஃப்ளைட் கூட கொண்டு போக முடியாது. தனியாக உங்கள் ஃப்ளைட் கூட வந்து அது லக்கேஜஸாக வந்துடும். நீங்கள் ஒன்ஸ் ஏர்போர்ட் போய் ரீச் ஆனால் கூட நீங்கள் தனியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் 7 kgsக்குள்ளே அந்த பேக்கை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து கையிலேயே வச்சுக்கலாம் ஃப்ளைட்டில். தென் உங்களுக்கு ஏதாச்சும் பேங்க் ஆஃபர்ஸ் இல்லைனா வந்து அப்ளை கோடு ஏதாச்சும் ஆஃபர் வந்து உங்களுக்கு இருக்குது, ப்ரோமோ கோட்ஸ் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஆஃபர் பார்த்துக்கலாம். தென் இன்சூரன்ஸ், ட்ராவல் இன்சூரன்ஸ் வேணுன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், இந்த பாக்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தென் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூவில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே வந்து பேசஞ்சர்ஸோட டீட்டெயில்ஸ் வரும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும், அதே பேசஞ்சர் ட்ராவல் பண்ணால். சப்போஸ் நீங்கள் நியூ பேசஞ்சர் வச்சு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஆட் நியூ பேசஞ்சர் வந்து கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம், லாஸ்ட் நேம் அண்ட் சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வியூ ஆகும். ஜஸ்ட் இங்கே ஒரு நேம் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜே, லாஸ்ட் நேம் எஸ், சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் வேண்டாம்னா கூட இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சில்ட்ரன் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் போடுறேன், சேவ் டீட்டெயில்ஸ். தென் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்க ஏஜ் குரூப் படி டிக்கெட் ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகிறதுனால. இன்ஃபென்ட் வந்து ஓகே, ஒன்ஸ் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 நேம் ஆட் பண்ணியிருக்கேன். சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ப்ராசஸ் டு பே கொடுத்துட்டு உங்களுக்கான அமௌண்ட் வந்து இங்கே வியூ ஆகும். இந்த அமௌண்ட் அண்ட் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் டு பே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் என்ன பேமெண்ட் பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அந்த பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.